ஃப்ரைடே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன மலையாள மூவி நேரு படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். வீட்டில் யாரும் இல்லாதப்ப கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு ரேப் செய்யப்படுறா. அக்யூஸ்ட் பெரிய எடுத்து பையன். ஸோ அவங்கள எதிர்த்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு லாயரும் வரல. அந்த நேரத்தில் பல வருஷமாக கோர்ட்டுக்கே போகாத மோகன்லால் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ளே வராரு. இந்த கேஸில் மோகன்லால் வின் பண்ணாரா, தப்பு பண்ணவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சது. திருஷ்யம் மூவி எடுத்த ஜீத்து ஜோசப் தான் இதை எடுத்திருக்காரு. ஜீத்து ஜோசப் வழக்கமாக த்ரில்லர் படங்கள் தான் அதிகமாக எடுப்பார். அவரோட படங்களில் அந்த அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்லாம் அதிகமாகவே வரும். ஆனால் இந்த நேரு ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. 70% சீன்ஸுக்கு மேலே ஒரு கோர்ட் ரூமில் தான் நடக்கும். ட்விஸ்ட்லாம் வர மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை இவங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் வாண்டடாக கொண்டு வந்து ட்விஸ்ட்டை இதில் திணிச்சா நல்லா இருக்காது. ஸோ இந்த படத்தில் அந்த த்ரீ ஃபேட்ஸ் ட்விஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலுமே பெருசாக இந்த படம் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கலை. இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக தான் இருந்தது. சாங்ஸ்னு பெருசாக இந்த படத்தில் எதுவும் இல்லை. போர் அடிக்கிற மாதிரியான சீன்ஸும் இந்த படத்தில் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் என்னங்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். மோகன்லால் அந்த கேரக்டராகவே வருவார். ஹீரோக்கான